சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் மெயினாக இருந்துட்டு இதுக்கு மேலேயும் என்னால் உண்மையை மறைக்க முடியாது. இப்போவே நான் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக இருந்துட்டு ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்லலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரோகிணி இருந்துட்டு கிறிஷோட பாட்டி எப்படி இருந்தாலையும் கிறிஷை வந்து கூட்டிக்கிட்டு தான் போக போகிறாங்க. ஏற்கனவே அவங்கக்கிட்ட தத்து எடுக்கிற விஷயமா பேசினதுனால முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இப்போ கிறிஷோட அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிறிஷை வந்து தத்து கூடன்னு கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதனால தான் மீனா எல்லாத்தையும் யோசிச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மாமா, நாளைக்கே எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா இப்போ கிறிஷை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி எனக்குன்னு ஒரு வாரிசு வந்தாக்க நான் கிறிஷை மறந்துடுவனும் வேறு மாதிரி பார்ப்போன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போதைக்கு கிறிஷை தத்தெடுக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் மாமா. மற்றபடி வேறு எந்த எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் அண்ணாமலை இருந்துட்டு ஒரு தாயாக இருந்து நீ நல்லபடியாக தான் யோசிச்சிருக்க, ஆனால் இவனால தான் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு நான் பட்ட கஷ்டத்தை நான் பட்ட அவமானத்தை கிறிஷ் படக்கூடாதுன்னு நான் நினச்சேன்ப்பா. அதனால தான் கிறிஷை வந்து தத்து எடுத்துக்கலாம், நல்லபடியாக பார்த்துக்கலான்னு எனக்கு தோணுச்சு. கிறிஷுக்கு உன்னால் என்ன நல்லது நடக்கணுமோ எல்லாமே பார்த்துக்கோ செய்யி. நாங்கள் யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நாளை பின்ன நீ அவனை தத்து எடுத்துக்கிட்டு உன் சொந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அவனுக்குன்னு பாட்டி இருக்காங்க, பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லிட்டு எல்லா சொந்தமும் இருக்காங்க. எங்கள் வீட்டு வாரிசை யாரை கேட்டு தத்து எடுத்தங்கன்னு சொல்லி நாளை பின்ன அவங்க பிரச்சனை பண்ணால் உனக்கு தான் அது ரொம்ப சங்கட்டமாக போயிடும். மீனா எல்லாத்தையும் யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொன்ன உடனே முத்த இருந்துட்டு நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த அருண் போய் சீதா கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கானோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜயா ஒரு பக்கம் இருந்துட்டு இப்போ தான் பூ கட்டுற மருமகளாக இந்த வீட்டு வாரிசு எது உண்மை எது போலியாடுதுன்னு இப்போ தான் நீ நிரூபிச்சிருக்க, இப்போ தான் இந்த வீட்டு பக்கமே நீ நிலமையை புரிஞ்சு நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவை பாராட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா ரோகிணியை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீதா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு அதே ஷர்ட்டோடு தான் இருக்காங்க. பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உனக்காக நான் இன்னும் எவ்வளோ தான் பொறுத்துக்கணும்? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இவன் அங்கே வந்தது கூட நான் கவனிக்க கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கும் சண்டை போட்டு என்னை அத்தனை பேர் முன்னாடி அடித்து அவமானப்படுத்திட்டான். ஒரு போலீஸ்காரனுக்கு கூட பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அருணோட அம்மாவும் சீதா கிட்ட போயிட்டு இனிமேல் உன் அக்கா வீட்டோட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவளுக்கு எப்படியோ அவள் புருஷன் முக்கியமோ உனக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சீதா இருந்துட்டு இனிமேல் அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது, இவங்க யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் என் புருஷனை அவமானப்படுத்தின யாரும் இனிமேல் என் கூட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்துவும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. இங்கே பாருக்கா, நீ என் கூட பேசு, நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் இவர் என் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வாட்டி தான் நாங்களே விட்டு கொடுத்து போகிறது. படிச்சிருந்தா இவங்களுக்கெல்லாம் அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.